நீங்கள் சேல்ஸ் ஃபீல்டில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். அதாவது சொல்லுவாங்கள்ல, ஒரு 10 மாதம் குழந்தைய சுமந்து பெற்று பாரு, அப்போ தான் உனக்கு கஷ்டம் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு 100 கோல்டு கால் பண்ணி அதுலேருந்து கன்வெர்ட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து சேல்ஸ் பர்சன் தான் தெரியும், ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ பிரையன் ட்ரேசியோட சைக்காலஜி ஆஃப் செல்லிங் அந்த புக்கு படிச்சுட்டு இருந்தேன். அதில் வந்து நிறைய பேசிக்கான விஷயம் இருந்துச்சு. யூஸ்வலி நம்ம சேல்ஸ் கால் பண்ணுறப்போ வந்து டெக்னிக்கலாக நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பேசலாம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒரு ஒரு விதமான டெக்னிக் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சில பேர் நேச்சுரலாக இது பண்ணுவாங்க. பட்டு மோஸ்ட் ஆஃப் த சேல்ஸ் கால் வந்து ஃபெயிலியர் ஃபார்மேட் வரும். ஃபெயிலியராக ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். ஸ்டாண்டர்டாக அவங்க கால் பண்ணும்போது நமக்கு தெரியும், ப்ராப்பர் சேல்ஸியாக இருக்கும், நமக்கு வந்து அது பேச இன்ட்ரெஸ்ட் வராது. பட் ஒரு சில பேர் கரெக்டாக டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த பிரையன் ட்ரேசி இது படிக்கிறப்போ வந்து டெக்னிக்ஸ் எல்லாத்துக்கும் மேலே வந்து டெக்னிக்ஸ் வந்து வெறும் 20% தான். பட் 80% வந்து நம்மளுடைய மென்டல் தான் அது. ஸோ சக்ஸஸ் வந்து மோஸ்ட்லி 80% மென்டல் தான். ஸோ என்ன பிளாக் நமக்கு இருக்குன்னா வந்து நம்மளுடைய இன்டர்னலாக நிறைய பிளாக் இருக்கும். அதை தான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ செல்ஃப் இமேஜ் பற்றி சொல்கிறாரு. நான் என்னவா பார்க்குறேன், செல்ஃப் ஐடியல், செல்ஃப் ஒர்த்து. ஸோ என்னுடைய செல்ஃப் கான்செப்ட் என்னவா இருக்குது. ஸோ இன்டர்னலாக எனக்கு வந்து என்னை பற்றின நல்ல இமேஜ் இருக்குன்னா வந்து அதுவே பாதி இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணிடும், என் சேல்ஸ் கால் பெட்டராக இருக்கும். இன்னொன்று, ரிஜெக்ஷனை வந்து நிறைய பேர் நமக்கு ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறப்போ வந்து ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்க மாட்டோம். ஏதாவது சின்ன ரிஜெக்ஷன் வந்தாலே வந்து அதை அவாய்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவோம். பட் சேல்ஸில் வந்து இந்த மோர் ரிஜெக்ஷன், அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரிஜெக்ஷனை கலெக்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து சேல்ஸ் கன்வர்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ த மோர் ரிஜெக்ஷன் யூ கெட், த மோர் லைக்லி யுவர் சேல்ஸ் வில் கெட் கன்வெர்டட். அந்த மாதிரி ஒரு இது வரும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறப்போ வந்து இந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெக்னிக்ஸ் எல்லாத்துக்கும் மேலே வந்து இன்டர்னலாக உங்களுக்கு இருக்கிற பிளாக் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலே வந்து பாதி இஷ்யூ சால்வ் ஆயிரும்.